தனுசு ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் சொல்லாம, 22 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய, பெரிய வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த 37 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும்? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். அது என்ன சார் செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறீங்க, 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை, 40 நாளைக்கு ஒரு தடவை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, அந்த கடுமையான முயற்சி, அந்த கடுமையான முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் இந்த செவ்வாய் சில சாதகமான இடத்துல இருக்கணும். பூமிக்காரகன், அது மட்டும் இல்லாமல் சகோதரக்காரகன், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த நரம்பு ரத்தம் சார்ந்த காரகத்துவம் பெற்றவர் இந்த செவ்வாய். இந்த செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் நல்ல பலனை கொடுத்தாருன்னா அவருக்கு, அந்த நபருக்கு சொத்து வாங்கிறதுக்கோ, ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கோ, அதாவது நரம்பு தளர்ச்சி இல்லாமல், இரத்த சோகை இல்லாமல், இரத்தத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கான அமைப்பை தருவார். அதே சமயம் இந்த செவ்வாய் பாதகமாக இருந்தாரோ, நீச்சமாக இருந்தாலோ, கூட பிறந்தவங்களால் எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதனால் நீங்கள் சில மாற்றங்களை செய்து கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மனசை தயார்படுத்திக்கணும். இப்படி இந்த செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய பயிற்சியை ஏற்படுத்திகிட்டு இருப்பார். 1.5 மாதத்துக்கு 40லேருந்து 45 நாளுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒவ்வொரு ராசிக்கு போவார். எப்போ எங்கே போகிறாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, February 23, 2026 அன்று செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த எபிசோட். இதை எதுக்கு சார் பார்க்கணும் அப்படின்னா, இந்த கும்பராசி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடம், உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது இடம்னு பார்க்கணும். சில இடங்களில் இந்த கும்பராசி அமைப்பு அந்த இடத்துக்கு சில ஸ்தானங்களில் இந்த செவ்வாய் வந்தார்னா உங்கள் லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா அடுத்தவங்ககிட்ட எரிஞ்சு விழுந்து சண்டை போட்டு ரிலேஷன்ஷிப்பில் கணவன் மனைவி உறவில் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா 2 பேர் பிரிஞ்சிடுவாங்க. இதெல்லாம் காரணம் என்னென்னா இந்த செவ்வாய் தான். அதனால் உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோடை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இதன் மூலமாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2026 February 23 ஏப்ரல் 2, 2026 ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் கும்பராசியில் இருப்பார். குரு பார்வையில் இருப்பார். அதனால் உங்களுக்கு நற்பலன்கள் நிறைய நடக்க போகிறது. அது என்னென்ன நற்பலன்கள், எப்படிப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக எப்படி மாற்றங்கள் ஏற்படும்னு இப்போ பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு வாருங்கள் ஆராய்வோம். தனுசு ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுடைய விரையாதிபதியான செவ்வாய் 2ஆம் இடத்துல உச்சமாக இருந்ததுனால உங்களுக்கு இத்தனை நாளாக, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஜனவரி 15ஆம் தேதியிலேருந்து 10 ரூபா செலவாக வேண்டிய இடத்துல 1000 ரூபா 10,000 ரூபா செலவாக இருக்குது. ஏகப்பட்ட செலவு, அதுவும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவு, குடும்பம் சார்ந்த செலவு, அதனால் உங்களுக்கு நிறைய பண விரயம் ஏற்படுகின்ற, ஆனால் எல்லாமே நல்ல விஷயந்தான். எதுவுமே நஷ்டம் கிடையாது, எதுவுமே மன வருத்தம் தரக்கூடிய செலவு கிடையாது. எல்லாமே சந்தோஷமான செலவாக இருக்குது. குழந்தைகளுக்கான செலவு, மேல் படிப்புக்கான செலவு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய குழந்தைகளின் திருமணம் சார்ந்த செலவு, இல்லை உங்களுக்கே குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட செலவு. அதே சமயம் உடன்பிறப்புகளின் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கான செலவு, உடன்பிறப்புகளுக்கு திருமணம் செலவுன்னு ஏகப்பட்ட செலவு. இதில் 10ஆவதுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். இன்னும் சூப்பரான டைம் ஆரம்பம். ஏன்னா உங்களுக்கு விரையாதிபதி 3இல் மறைவது விசேஷம், அதுவும் குரு பார்வையில். ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு செலவு இருக்கும், ஆனால் இந்த செலவெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட செலவு. இந்த செலவெல்லாம் உங்களுடைய எதிர்கால சொத்து சேர்க்கைக்கான செலவு இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் 5ஆம் வீட்டு அதிபதி 3இல் மறையிறது
பூர்வீக சொத்து சம்பந்தமான வெற்றிகள் கிடைக்கும், வழக்கு சம்பந்தமாக வெற்றிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து மட்டும் இல்லை, உங்களுடைய தொழில் வேலையில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட்டில் வேலை பண்ணுறீங்க, உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஏதோ ரீசன்னால் நீங்கள் செய்யாத தப்புக்கு கேஸ் போட்டிருக்கீங்க, அந்த கேஸுக்கு ஹியரிங் இப்போ வந்திருக்கும். இந்த ஹியரிங்லாம் எல்லாமே முடிஞ்செடுத்து இப்போ ஜட்ஜ்மெண்ட் வர நேரம் உங்களுக்கு சாதகமாக வரும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஃபாரினில் இருக்கார், சிங்கப்பூரில் இருக்கார். அவருக்கு இதன் மூலமாக அவருக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேனே. அவருக்கு இப்போ அவருடைய வழக்கில் ஒரு பெரிய வெற்றி தேடி வரக்கூடிய நேரம். தனுசு ராசிக்கு அமோகமான நேரம். கடல் கடந்த பயணத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நேரம். ஸோ மொத்தத்தில் தனுசு ராசிக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு, நீண்ட வருடங்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம்னு சொல்லாமல் 22 வருஷத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய, பெரிய வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடம் என்ன? மகர ராசி. அதுக்கு 2ஆம் இடம் கும்பராசி. ஸோ குடும்பத்தில் வருமானம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்குது. குடும்பத்தில் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருந்தவங்கன்னா இப்போ அடங்கி போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் இத்தனை நாளாக அவங்க தப்பாக பேசிகிட்டு இருந்தவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அவ்வளோ பெருமை. ஸோ வெற்றிகள் நிரந்தரமாகக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லைங்க, தம்பி தங்கைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். உங்கள் தம்பி தங்கைகளுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதுக்காக சில சமயம் கடன் வாங்குவீங்க. ஏன்னா அவர் எங்கே பார்க்குறாருன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். ஸோ கடன் வாங்கக்கூடிய நேரம் வரும். அது அரசாங்க ரீதி. இப்போ இத்தனை நாளாக ப்ரைவேட் ஃபைனான்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க, 100க்கு 10 ரூபா வட்டி எக்கச்சக்கமாக போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வாங்க போகிறது அரசாங்க வட்டி. அரசாங்கத்துக்கிட்ட டைரெக்டாக எம்எஸ்எம்இ லோன் 1 லட்ச ரூபாய்க்கு 100 ரூபா கூட வட்டி இருக்காது. அவ்வளோ சீப்பாக இருக்கும். ஆனால் நேர்மையாக இருக்கணுங்க. இப்போ நேர்மையாக இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் மட்டுமே நிரந்தரமாகும். ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வாங்கின வட்டியை ஒழுங்காக லோனை கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு அரசாங்க சப்போர்ட் எப்போவுமே கிடச்சுன்னு இருக்கும். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியான வெற்றிகள், வழக்கு சார்ந்த வெற்றிகள், வியாபாரம் சார்ந்த வெற்றிகள், வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் ஏற்படுகின்ற வெற்றிகள்னு ஏகப்பட்ட விஷயம். சரி, படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்காரு? என் தம்பி தங்கைகள் படிக்கிறாங்க, அவளுக்கு ரொம்ப சூப்பர், அப்படி படிக்க போகிறா. நீங்கள் அதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அதாவது அவளை பாதுகாக்கிறதுல உங்களுக்கு அளப்பரிய பங்கு செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறீங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், சக பணியாளர்களால் உங்களுக்கு இந்த பாதிப்புகள் வரும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம்? அதாவது தனுசு ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிரந்தர வெற்றிகள் கிடைப்பதற்கும் கிடைத்த அனைத்து சந்தோஷத்தையும் தக்க வைத்து கொள்வதற்கும் மூக்க பஞ்சசதின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஆதிசங்கரர் அருளியது. அதை தினமும் கேட்டோ சொல்லிட்டோ வாங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் போகும். இது நிதர்சனமான உண்மை. இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு நற்பலன்களை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய பிரார்த்தனை. ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் சனி பகவான். அதாவது சனி இருக்கக்கூடிய மீனராசியை நோக்கி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு. அதாவது ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு அவர் சனியோடு சேரப்போகிறார். குரு பார்வை விட்டு சனியோடு சேரப்போகிறார். அதனால் இந்த ஏப்ரல் 2லேருந்து மே 11 வரைக்கும் நான் சொல்கிற அடுத்த செவ்வாய் பயிற்சியில் நிறைய பாதிப்புகள் இருக்கும். ஆனால் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது அதனுடைய அந்த இலையுதிர் காலம்ங்கிற மாதிரி இலை துவக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடிய காலம் என்னன்னு கேட்டேன்னா 2026 பிப்ரவரி 23ஆம் தேதியிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதனுடைய பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது தெளிவு தெரியணும், அதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில், தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ நேரடியாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு வந்து சந்திக்கலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைன்னு சொன்னேன்னா, இந்த பிப்ரவரி 23லேருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும், அடுத்த செவ்வாய் பயிற்சி வர வரைக்கும் அனைத்து ராசி நண்பர்களும் ஒரே ஒரு மந்திரத்தை பரிகாரமாக சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, மிருத்யுஞ்சய மந்திரம்னு சொல்லக்கூடிய சிவபகவானுக்கு உண்டானது, சிவபெருமானுக்கு உண்டானது. ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும விவந்தனான் மிருத்யோர் மோக்ஷி யமாமிருதா ஆத்து
அப்படிப்பட்ட சுகத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய, பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய மந்திரம் இது. இதை சொல்கிறதுனால உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.